இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி அப்பா வரது கொஞ்சம் லேட்டாகுன்றதுக்கோசரம் சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை இன்றைக்கி அந்த வார்த்தையை சொல்லலை. அதனால் இன்றைக்கி அவருக்காக ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருந்தேன். வந்துட்டார், அதனால் இப்படியே எடுத்து இப்படி கமுத்திடலாம். இங்கே பாருங்க, அப்படியே எடுத்து போட்டாச்சு. இன்றைக்கி சூப்பரான ஒரு குழம்பு. ரொம்ப நாளாச்சு அது செஞ்சு. முட்டை உடைச்சி ஊற்றின குழம்பு. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. அருமையான முட்டை உடைச்சி ஊற்றின குழம்பு. ரொம்ப நாள் அது கீரை கூட்டு, சிறுகீரையும் பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே சைடாக வச்சுக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்களா? வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியல் சாப்பிடுங்கப்பா, அவ்வளோ நல்லது. கல்லுன்னா ஒரு தடவை சொன்னேன், கல் இருக்கிறதுக்கு நல்லதுன்னு. கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு வாழைப்பூ நிறையா வாழைப்பூ பொரியல் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் ரசம். இன்றைக்கி மாம்பழம் தீர்ந்து போச்சு, அதனால் வாங்கலை, போய் வாங்கிட்டு வரணும் ரசம். அம்மா வீட்டில் சாப்பாடு இந்த சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. எங்கள் பேத்தி கல்பனா, மேம் டாக்டர் 677, அவங்க வந்து நேற்று அந்த ரித்தியான அந்த பொண்ணு இது மருந்து குடிச்சு செத்துட்டாங்கள்ல அவினாசியில், அந்த பொண்ணை பற்றி இது ஒரு கமாண்டு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கு அவன் நல்ல அறிவுரை தான் அவங்க எங்கள் பேத்தி நல்லா அற்புதமாக பேசியிருக்கா. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லி, ஒரு சில பேர் வந்து உனக்கு எதுக்கு பெரியத்தனமான பேச்சு அப்படின்னு. அவளுக்கு வயசு பொண்ணு தானே, அவளுக்கு மட்டும் எல்லா இதுவும் தெரியாத இருக்குதுங்களா? இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களே செல்லை பார்த்தா எல்லா விஷயமும் தெரியுது. பிடிச்சிருந்தா அவங்கள பார்த்து நல்ல கமாண்டு போடுங்க, கெட்ட கமாண்டு போடாதீங்க. அவங்க வயசு பிள்ளைங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இல்லையா? இதை உங்கள்கிட்ட பகுதுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பிறந்தநாள் திருமணநாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேங்க. ஓகேங்க, பாய்ங்க.